ஸ்டேஷனுக்கு வந்து மேடம் பாம்பு வச்சிருக்கான். பிரைம் மினிஸ்டர் வரும்போது சட்ட ஒழுங்கு கெடுக்கணுங்கிறதுக்கு அப்படி பண்ணியிருக்கான் மேடம். போலீஸ்காரங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? அவர் மினிஸ்டர் பையன் சார். அதுக்கு ஸ்டேஷன்லயே பாம்பு வைப்பானா? எல்லாரும் போய் சேர்ந்தா மினிஸ்டர் வந்து பதில் சொல்வாரு. இந்த விஷயம் மட்டும் மினிஸ்டர் தெரிஞ்சா அவர் என்ன பண்ணுவார் தெரியல? என்ன பண்ணுவார்? மினிஸ்டருக்கு பயந்து இவனை விசாரிக்காம விட்டா நம்மளாம் பாம்பு சாக வேண்டியதுதான். மேடம் இவன் இப்படி பண்ணதுக்கு எங்கிட்ட ஆதாரம் இருக்கு. நான் பாம்புல வைக்கிறேன். பொய்யா சொல்றேன்? நிறுத்துங்க. அவன் தான் பாம்பு வச்சாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, முதல்ல அதை காட்டுங்க. இந்தாங்க மேடம். இந்தாங்க, வெரிஃபை திஸ் இமிடியேட்லி. மேடம் ஐபி அட்ரஸையும் சைபர் கிரைம் கொடுத்த டீட்டெயிலும் வச்சு தான் நான் இவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கேன். இவனோட மேக் புக்கும் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு லேப்டாப்பும் லிங்க்ல இருந்திருக்கு. அதை வச்சு தான் நம்மளை மிரட்டிருக்கான். இந்த பாம்பு எல்லாம் ஆப்ரேட் பண்ணியிருக்கான். இது பிரதீப் மேக் புக்கோட டூப்ளிகேட் பில் தான். இவரோட லேப்டாப்ல இருந்தா எல்லா பாம்பும் கனெக்ட் ஆயிருக்கு. The info is correct மேம். சார், இவன் லேப்டாப்பை திருடி வேற யாராவது பண்ணிருக்கலாம்ல? வாய்ப்பே இல்லை வேந்தன். இவன் லேப்டாப்புக்கானு எங்கேயுமே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணல. இந்த மினிஸ்டருக்கு பயந்து கம்பி சுத்துற வேலையை விட்டுட்டு ஒரு போலீஸா ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. மேடம், பிரதீப் ஸ்டேஷனுக்கு வந்த ஆதாரம் இருக்கு சார். TN07BB2379. நான் இங்க வரவே இல்லை. அது உன் கார் தானே? ஆமா. இப்போ என்ன, கார் யாரோ திருடிட்டாங்கன்னு சொல்ல போறியா? மேடம் இவன் நடிக்கிறான் மேடம். நேற்று ஸ்டேஷனுக்கு வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்த கிரிமினல்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்களை மிரட்டி கூட்டிட்டு போயிருக்கான் மேடம். ஆனா நான் பாம்பு வைக்கல. அப்போ லாக்அப்ல நுழைஞ்சு உள்ள இருக்கிற குற்றவாளிகளை வெளியில கூட்டிட்டு போயிருக்கேன். இதுக்கே உன்னை 7 வருஷம் உள்ள தள்ளணும். என்ன வேந்தன், நான் சொல்றது கரெக்டா? கார் ஸ்டேஷனுக்கு வந்தது என்ன டைம் சொல்லுங்க? அன்னைக்கு மார்னிங் 4 o'clock மேடம். அந்த டைம்ல நான் இங்க வரவே இல்லை. இங்க வரலன்னா வேற எங்க போனேன்? நான் பப்ல இருந்தேன். இவன் கார் பப்லயே நிக்குது மேடம். மேடம் டிஐஜி லைன்ல வராரு. இவன் கைதிகளை வெளியே கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம டிஐஜி ஆபீஸ்ல இருந்து போன்ல மிரட்டலும் கொடுத்தாங்க மேடம். மேடம் இவனை விட்டா நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. சார் கிட்ட நீங்களே பேசுறீங்க. மேல் இடத்துல இருந்து பிரஷர் போடுறாங்க மேடம். சே, சொல்லுங்க. ஹலோ ரகுராம். அவர் என்கொயரி பண்ணிட்டு இருக்காரு. எது சொல்றதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. ரகுராம் கிட்ட கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாதுங்க. என்னையா சட்ட ஒழுங்கு நீங்க காப்பாத்துறீங்க? நாங்க இங்க உயிரை பணைய வச்சு பாம்பு மேல உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த மினிஸ்டர் பையனுக்கு ஜால்ரா அடிக்கிறத விட்டுட்டு இங்க இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கண்டினியூ தி வர்க் சார். தேங்க் யூ மேடம். மேடம், பப்ல 2 மணி நேரம் சிசிடிவி ஃபுட்டேஜை எரேஸ் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல தான் காரையும் காணோம். 2 மணி நேரத்தோட ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிருக்குன்னா அப்போ நிச்சயமா அது சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும். அந்த ஃபுட்டேஜ் என்னாச்சுன்னு பப் மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கும்ல? மேடம், பெரிய இடத்து ஆட்கள்லாம் வந்து போகிற இடம். எல்லா ஃபுட்டேஜையும் சேவ் பண்ணி வச்சுட்டு இருந்தா அதனால எங்களுக்கு தான் பல பிரச்சனை. யாருக்கு பிரச்சனை வரும்? உனக்கா இல்லை வேற யாருக்காவதா? அங்கே வர்ற பெரிய ஆட்களுக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உண்மையை தெளிவாக சொல்லணும். இல்லை உன்னை காலிஸ்தான் தீவிரவாதம் உள்ள போட்டு கும்பிடுவேன். பரவாயில்லையா சார்? சொல்லிடுறேன் சார், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சொல்லு. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா, என்ன தைரியம் இருந்தா மினிஸ்டர் பையன் மேலேயே கைய வைப்பேன். போன் எடுறா. ஹலோ, அவன் வீடு எங்கடா இருக்கு? சொல்றா. அம்மா சொல்றா. சொல்றா. எதுக்கு இப்ப பர்சல் அடிக்கிறீங்க? லேட் பண்ணானுங்க. ஓடில அடிதடில இறங்கிட்டானுங்க. பத்தாததுக்கு பார உடைச்சு நாசம் பண்ணிருக்கானுங்க. படிக்கிற பிள்ளைக்கு விட்டுருங்க சார். போலீஸ் கேஸ்னு வெளியில போன சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு. எடுத்து வெளியில விட்டேன்னு வெச்சுக்கோ, உங்க மானம் தான் போ. எது சொல்ல மாட்டோம். படிக்கிற பிள்ளைக்கு விட்டுருங்க. என்ன சொல்றீங்களோ கேக்குறேன் சார். உடைச்சதுக்கும் குடிச்சதுக்கும் எவ்வளவு பேமெண்ட் சொல்லி கலெக்ஷன் பண்ணிடு. காசை வாங்கிட்டு அந்த 2 பசங்களையும் விட்டுட்டீங்க. ஜெய்ய என்னடா பண்ணீங்க? ஜெய்ய வேந்தன் சார் தான் அரெஸ்ட் பண்ணாரு. வேந்தன், ஜெய்க்கு என்ன ஆச்சு? அவனை என்ன பண்ணீங்க? சக்திவேல், calm down. மேடம், இவங்க 2 பேர் சேர்ந்து தான் என் பையனை ஏதோ பண்ணிருக்காங்க. இவங்களை விசாரிச்சா என் பையன் கண்டிப்பா பண்றேன், விசாரிக்கிறேன். ஹலோ மேடம், ஸ்டேஷன்ல பாம்பு வச்சவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கோம். வாட்? சார், சிக்னல் கட் ஆயிடுச்சு. எப்படி ஆச்சு? வெளியே ஜாமர் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
நெட்வொர்க் கட் ஆனதுனால பாம் டிஃப்யூஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்க முடியாது. இது ஆட்டோமேட்டிக்காக அவனோட மேனுவல் கண்ட்ரோலுக்கு போயிடும். இந்த பாம் எப்போ வேணாலும் வெடிக்கலாம். இந்த ஸ்டேஷனுக்கு மேக் வாய்ஸ்ல மறக்கினது இவன் தான் மேடம். நோ, என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான். இருங்க சார் இருங்க. சைபர் கிரைம் கொடுத்த லொகேஷன் படி அங்க இருந்தது இவன் தான் மேடம். மேடம் இப்ப தெரியுதா உண்மையான குற்றவாளி யாருன்னு? சைலன்ஸ். நோ, இவங்க போய் சொல்றாங்க. என் பையன் அப்படிப்பட்ட பையன் இல்ல. இருங்க சார் விசாரிப்போம். மேடம் நான் தான் பாம்பு வச்சேன். ஏன்டா பண்ண? என் வர்ணிக்காக. நான் சொன்னல. வா சீக்கிரம். எதுவும் சரியில்லை. நான் உன்னை ஹாஸ்டல்ல விட்டுறேன். அம்மா டேய் நீங்க எதுவும் பயப்படாதீங்கடா. தைரியமா இருங்க. நான் போலீஸை கூப்பிட்டு வரேன். சீக்கிரம் போ. ஜெய் ஃபாஸ்டா போ. சார் 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 எங்களை யாரும் துரத்துறாங்க சார். யாருன்னு தெரியல. யார் நீங்க? ஹெல்ப் பண்ணுங்க சார். ஃப்ரெண்ட்ஸ் பஸ்ல புடிச்சு வச்சிருக்காங்க சார். எங்க? நீங்க வந்து கொஞ்சம் காப்பாத்துங்க. இங்க தான் சார் எங்க ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு வச்சிருக்காங்க. அங்க உட்காருங்க. வா. சார் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவன் என்னடா எங்கிட்டே வந்து உங்க மேல புகார் கொடுத்துக்கிட்டு இருக்கான். நம்ம மாட்டிக்கிட்டோம்னு நினைக்கிறேன். அந்த பையன் சரக்கே அடிக்கல, ரொம்ப தெளிவா இருக்கான். இன்னைக்கு நைட் அவங்க இங்கே இருக்கட்டும். சார் அவங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சு நாளைக்கு எல்லாரும் ஒன்று கூடிட்டா அது நம்மளுக்கு தான் பிரச்சனை. வேந்தன் யோசிக்கிறத நிறுத்திட்டு நான் சொல்றதை மட்டும் மூடிட்டு செய்யுங்க. இதெல்லாம் பிரச்சனை ஆயிடும் சார். எனக்கு தெரியும் வேந்தன். கிளம்பு. போங்க வேந்தன். இதுக்கு மேல உங்க இஷ்டம். அந்த போலீஸ் வராங்க. சீக்கிரம் ஆஃப் பண்ணு. வர்ணிகா வராங்க. ஏய் என்ன விடுங்க. விடுங்க. விடுங்க சொல்றல. ஏய் விடுங்க. ஏய் விட முடியல. ஏய் ஏய் ப்ளீஸ். ஏய்
என்னாச்சு? வர்ணிகா எழுந்து. வர்ணிகா, வர்ணிகா, வர்ணிகா. வர்ணிகா எழுந்துரு. வர்ணிகா. சிக்னலே இல்லையே. என் வர்ணிகாவுக்கு எடுத்தவனை பழி வாங்க தான் நான் இப்படி பண்ணேன். ஆனா என்னை சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. இவ்வளோ போராடியும் என்னால இவனை எதுவுமே செய்ய முடியல. எப்படியாவது இவனை தண்டிக்கணும்னு இதெல்லாம் பண்ணிட்டேன் மேம். அப்போ நீ தான் ஸ்டேஷன்ல பாம்பு வச்சேன்னு ஒத்துக்கிறியா? நான் ஜெய் மேடம், இந்த ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சது நான் தான். என்ன ரகுராம் சொல்றீங்க? நீங்க எதுக்கு பாம்பு வைக்கணும்? அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா. ஐ மேட் a mistake. எனக்கு எல்லா ஃப்ரீடமும் கொடுத்தீங்க. ஆனா அடலசன்ட் ஏஜ்ல பொண்ணுங்க பண்ற அதே தப்ப இப்ப நானும் பண்ணி மாட்டிக்கிட்டேன். ஈசிஆர்ல இருக்கிற மிட்ஜாய் பப்ல என்ன புடிச்சு வச்சிருக்காங்கப்பா. ராங்கா பிஹேவ் பண்றாங்கப்பா. சேவ் மீ ஃப்ரம் திஸ் ஹெல். ஏதோ ஒரு கோவத்துல என்ன நீங்க பார்க்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன எப்பவுமே நான் உங்க பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். I want to see you, pa. Please come, pa. I love you, pa. I love you. வர்ணிகா ஃபோன் எடுமா. வர்ணிகா ஃபோன் எடு. ஏய் யாரா நீ? ஏய் எந்திரா. ஏய் யாரா நீ? எந்திரி. எந்திரா. எந்திரி. யாரா நீ? என் பொண்ணுங்க. வர்ணிகா எங்க? நான் ஜெய், வர்ணிகாவோட ஃப்ரெண்டு சார். நாளைக்கு உங்களை பார்க்க வர சந்தோஷத்துல அப்பாவை மீட் பண்ண போறேன். எங்களுக்கு பார்ட்டி கொடுக்கலான்னு என்னையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் மிட்ஜாய் பப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போனா சார். அதெல்லாம் இருக்கட்டும். என் பொண்ணு வர்ணிகா எங்க சொல்லு. என் பொண்ணுக்கு என்னாச்சு சொல்லு. பார்ட்டிக்கு போன இடத்துல வர்ணிகா எங்க? சார் அம்மா, ஐயோ அம்மா, என் தாயே. என் அப்பாக்காக என்னோட சர்ப்ரைஸ் கிஃப்ட். என் போட ஆசைப்பட்டீங்களா? ஐயோ ஐயோ. பெத்தவங்களுக்கு பிள்ளைங்க தாங்க உலகமே. என் பொண்ணு ஒரு தேவதை மேடம்.
என் கூட இருக்க என்ன பார்க்க எவ்வளவு ஆசையா வந்திருப்பா. அவளோட சின்ன ஆசை, சந்தோஷம், சுதந்திரம் எதுக்குமே நான் தடையா இருந்ததில்லை மேடம். அவளுக்கு சுதந்திரம் கொடுக்க நான் யாரு மேடம்? ஏன்னா என் பொண்ணு எல்லா விவரம் தெரிஞ்சவ மேடம். அப்படி ஆசையா வளர்த்த என் பொண்ண கடிச்சு கொதறி கொன்னு எரிச்சு சேதச்சிட்டான் மேடம் இந்த சைக்கோ. மேடம், ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி எல்லாம் என்னன்னு இவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேடம் எனக்கு தெரிஞ்சது. என்னால் இவனை தண்டிக்க முடியல மேடம். ஏன் ரகுராம்? பதவியில் இருக்கிறவங்களுக்கு சல்யூட் அடிக்க இந்த டிபார்ட்மெண்ட்ல பெரிய கூட்டமே இருக்கு மேடம். எப்படி மேடம் இவன் மேலே எஃப்ஐஆர் போட முடியும்? என்ன சொல்றீங்க? இவன் அந்த ஸ்கூல் பொண்ணை ரேப் பண்ணப்பவே இவன் மேல நான் கொடுத்த எவிடன்ஸ் வச்சு அரெஸ்ட் பண்ணியிருந்தா என் பொண்ணை நான் எழுந்திருக்க வேண்டிய நிலைமை இருந்திருக்காது மேடம். இவனை மாதிரி ஆளுங்க வெளியே இருந்தாங்கன்னா பெண் குலத்துக்கே பேராபத்து மேடம். ஒரு போலீஸ்காரன் நினைச்சா உட்கார்ந்த இடத்துல இருந்து எதையுமே சாதிக்க முடியும் மேடம். அப்படி என்னால் பண்ண முடிஞ்சதுனால தான் இந்த கூட்டத்துக்கு நடுவில் இவன் இருக்கான் மேடம். அதனால தான் சட்டத்தையும் மீறி உங்களை நான் இங்கே வர வச்சேன் மேடம். என்னை மன்னிச்சிருங்க. ஆனா இவன் பண்ண பாவத்துக்கு இங்கேயே இப்பவே இவனுக்கு பெரிய தண்டனை கிடைச்சே ஆகணும் மேடம். நான் சட்டத்தை மதிச்சினா தான் இவனை இங்கே கொண்டாந்தேன். இல்லைன்னா நானே இவனை எரிச்சு எப்போ கொண்டிருப்பேன். இவனை மாதிரி ஆளுங்க ஒரு நாள் வெளியே இருந்தாலும் தப்பிச்சிருவாங்கன்னு தான் இவனை என் கட்டுப்பாட்டில் வச்சிருந்தேன். இப்போ நீங்க சொல்லுங்க மேடம். ரகுராம், நீங்க கொடுத்தது வாக்குமூலம். வாக்குமூலத்தை வச்சு எதுவுமே செய்ய முடியாது. சட்டத்துக்கு தேவை எவிடன்ஸ். இருக்கா? அதான் சட்டமே சொல்லிருச்சுல, எவிடன்ஸ் கிடைச்சா பார்க்கலாம். We are hopeless, sir. Yes, I know. மிஸ்டர் நேர்ம போலீஸ், இப்போ உன் கண்ணு முன்னாடி நான் வெளியே போறேன். நிரபராதியா திரும்ப உன்னை சந்திக்கிறேன். உன்ன மாதிரி நேர்மையானவங்க எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பிடுங்க முடியாது. நீங்க வச்ச பாம் தானே, முடிஞ்சா வெடிக்க வைங்க. வரட்டுமா? யோ தள்ளியா போறாயா? போறா சார். சார், ஐ காட் தி எவிடன்ஸ். வாட்? ஷேர் இட் இமிடியேட்லி. எஸ் சார். விட போறாரு. Got it. We got the evidence, madam. Is it? வர்ணிகா காரோட டேஷ் கேமரா ஃபுட்டேஜ் மேடம். என்ன சார் 2 பேர்னு சொன்னீங்க? பொண்ணு மட்டும்தான் இருக்கா? பையனை காணோம். நான் இங்கே தான் அடிச்சு தூக்கி போட்டு வந்தோம். எங்கன்னு தெரியலண்ணா. சார் உயிரோட தான் இருக்கா?
இப்போ இருக்கா பாரு. இல்லைல்ல, கொன்னது அந்த பையன் ஜெயினு கேஸை மாற்று. இவ யார் என்னன்னு விசாரி, அதுக்குள்ளே அந்த பையனை தூக்கிடலாம். உனக்கு ஒன்றும் ஆகலையே? ஒன்றும் இல்லைப்பா. சரி வா போலாம். செல்லமுத்து எந்திரிங்க. நான் சொல்றேன் செல்லமுத்து எந்திரிங்க. சார் தான் சொல்றாருல, தைரியமா எந்திரிங்க சார். பாம்பு இருக்குலடா. எந்திரிங்க. இன்ஸ்பெக்டர் ரகுராம் சொல்றாருல, எனக்கு தெரியும். எந்திரிங்க. தப்பிச்சிட்டேன். கடவுளே, எல்லாரும் தப்பிச்சிட்டோம். மேடம் ப்ளீஸ் மேடம் ஒன் மோர் क्वेश्चन. அசகப்பட்ட சின்ன தப்புனால எவ்வளவு பிரச்சனைங்க. ஸ்டேஷன்ல இருக்கும்போது என்ன நடந்துச்சு சொல்லுங்க. பாம் த்ரெட்ல இருந்தப்ப உங்க மனநிலை எப்படி இருந்தது? மேம், உங்களை ஏமாத்தி கூட்டிட்டு வந்த காவல்துறை கண்டிக்கிறீங்களா? பிரதீப் மாதிரி கொடூரமான மிருகங்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கும்போது பெண்கள் தினம் பாம் மேல உட்காந்துருக்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கும். நான் இது ஒரு பெண்ணா பார்த்தேன்னா என்னோட பிள்ளைக்கு நான் நீதிக்காக எப்படி போராடி இருப்பேனோ அதே தான் ரகுராமும் செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேடம், இதை நீங்க நியாயப்படுத்துறீங்களா? அஃப்கோர்ஸ் நாட். காவல்துறையும் நீதித்துறையும் சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற மனப்பான்மையோட வேலை செஞ்சா இங்க எப்படிப்பட்ட குற்றவாளியும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்திடலாம் அப்படிங்கிறது தான் என்னோட நம்பிக்கை. ஆனா இன் திஸ் பர்டிகுலர் சுச்சுவேஷன் சட்டத்தை கையில் எடுத்த ரகுராமுக்கு சட்டம் நிச்சயமா தன்னோட கடமையை செய்யும். தேங்க்யூ. மேடம் மேடம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க. பதில் சொல்லுங்க. லாஸ்ட் ஒன் மோர் क्वेश्चन ப்ளீஸ். மேம் 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 கண்மணி பூவே காணா கனவே காணும் பொழுதில் எல்லாம் களைந்த காற்றே. உங்க கல்யாணத்துக்கு என்னால நேரடியாக வர முடியாது போல இருக்கு. என்ன ஒரு நிலைமை வந்தாலும் ஒருத்தர் விட்டு கொடுக்காதீங்க. போலாமா? சார், வர்ணிகா சென்னைக்கு படிக்க வந்தது உங்களை பார்க்க மட்டும் இல்லை சார், உங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கவும் தான். நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா வர்ணிகா சந்தோஷப்படுவா சார்.